அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்னா மீனராசி தான் பார்க்க போகிறோம். மீனராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் அப்படின்றப்பயே வந்துட்டு நம்ம எடுத்தோடனே ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து மீனராசிக்காரங்க ஃபீல் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஏங்க எல்லா ராசியும் சொல்லிட்டு கடைசியாக தாங்க எங்கள் ராசி வருது, 12வது ராசி சொல்கிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பொறுமை நிதானமான ஆட்கள், ரொம்ப அதி புத்திசாலி, ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடிய ஆட்கள் தான் மீனராசிக்காரங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து உச்சமாகக்கூடிய இடம், புதன் இருக்கிற இடம் நீச்சமாகிற இடம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு ஆட்சி அதிபதியாக இருக்காரு. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன மாதிரியான லைஃப்பில் என்ன மாதிரிலாம் விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் உச்சம் அப்படிங்கும்போது ஈஸியாக வந்துட்டு இந்த லவ் விஷயமா இருக்கட்டும், ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், அதில் போயிட்டு கனெக்ட் ஆகிக்கிட்டு அதில் பிரச்சனையை நிறைய சந்திக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனராசிக்காரங்களாக இருக்காங்க. இவங்களுடைய ஆசை அபிலாசை அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஓவர் திங்கிங்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓவராக எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக சிந்திக்கக்கூடிய ஆட்கள். எனக்கு ஒரு லைஃப் கிடச்சிது அப்படின்னா எனக்கு இருக்கிற லைஃப்பை விட பெட்டர் தான் கூட இருக்கக்கூடிய லைஃப்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஒரு சில பசங்களாம் பார்த்துருப்போம், நமக்கு படங்களில் பார்த்துருப்போம் இல்லையா, இவன் பொண்ணு பார்க்க போகிறது ஒரு பொண்ணை போய் பார்க்க போவான், ஆனால் கூட இருக்க ஃப்ரெண்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வருவான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனராசிக்காரங்களாக இருப்பாங்க. ரொம்ப குசும் பிடிச்சவனே வச்சுக்கலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறத விட கூட இருக்கிறது பெட்டராக தெரியும் அப்படின்ற மாதிரியான நபர்கள். ஸோ இந்த விஷயத்தில் இந்த காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கைன்னும் போது இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாமல் போய் பிரச்சனை தன்னோட வாயில கொடுத்து கெடுத்துக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனராசிக்காரங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் இங்கே கிரகம் உச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு, அதாவது ஏஜ்க்கு முன்னாடியே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த பிள்ளைக்கோ இந்த பையனுக்கோ வந்துட்டு அகைன் நம்ம அந்த லைஃப் நம்ம எடுத்துருக்கக்கூடாதோ அப்படிங்கிற எண்ணத்துக்குலாம் நிறைய தள்ளப்படக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களாக இருக்காங்க. இதில் இந்த லவ் லைஃப் அப்படின்னு வரும்போது இருக்கிறத வச்சு இது நிறைவு பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். என் குடும்பம், என் ஃபேமிலி, இது என் ஹஸ்பண்ட்க்கு நான் உண்மையாக இருக்கேன், என் ஒய்ஃப்க்கு நான் உண்மையாக இருக்கேன்றதுல வந்து இங்கே கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களாக இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு இவங்க பழகக்கூடிய நபர்கள்கிட்ட தப்பான ஒரு பேச்சுவார்த்தைக்கு தள்ளப்படுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனராசிக்காரங்களும் இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரீமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களும் இவங்க தான், எக்ஸ்ட்ரீமான ஞான மார்க்கத்தில் போகக்கூடிய நபர்களும் இவங்க தான். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் எனக்கு பிடிப்பே இல்லைங்க, என்ன தான் வாழ்ந்தாலும் எவ்வளோ தான் நம்ம டெடிக்கேட்டடாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலியில் நல்லவங்கன்னு பேர் இல்லை, எனக்கு அந்த என்னோட வாழ்க்கையை நான் வாழாத மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு வாழ்க்கையை திடீர்னு முடிச்சுட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய தன்மைக்கு தள்ளப்படுறவங்களும் இவங்க தான். எனக்கு எல்லாமே வாழ்ந்து முடிச்சிட்டேங்க, எனக்கு ஒரு ஞானம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கடவுள் பற்றின விஷயங்கள், அதே மாதிரி இறை நம்பிக்கை, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகிறவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனராசிக்காரங்களாக இருக்காங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து அதி புத்திசாலியத்தனமாக யோசிக்கிறேன்ற பேரில் இவங்க யோசிக்கிற மாட்டாங்க, கூட இருக்கக்கூடிய பார்ட்னர் யோசிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களை ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா அந்த ரொம்ப காதல் காமன்ற விஷயத்தில் போயிட்டு அதிகமாக மாட்டக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களாக இருக்காங்க. ஏன்னா அந்த 2 மீன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட சிம்பிளே பாருங்களேன், அந்த இரட்டைத்தன்மை அப்படின்றது இருக்கும். எதுலேயுமே ஸ்டேபிளான இருக்கவே முடியாது, இவங்களுடைய முடிவுகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னா கூட சரி, போயிட்டு ஒரு சப்பாத்தி ஆர்டர் பண்ணிடுறாங்கன்னா இன்னொரு இடத்துல வந்துட்டு ஒரு பரோட்டா போட்டிருக்காங்க, பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாங்கன்னா ஏன் நம்ம பரோட்டா வாங்கியிருக்கக்கூடாதோ அப்படின்னு யோசிப்பாங்க. இதே வந்து ஃப்ரைட் ரைஸ் அடுத்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தோன்னே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையற்ற தன்மை உங்களுக்குள்ள இருக்கும். அவங்களோட மனசே நிலையில்லாதப்போ அவங்களோட வாழ்க்கை எப்படி நிலையை அவங்க யோசிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக வந்து ப்ராப்ளத்தை நிறைய சந்திக்கிறதுக்கு இவங்களே இவங்களுக்கு எதிரி. வெளியிலேருந்துலாம் எதிரிலாம் வந்து இவங்களெல்லாம் கத்தி எடுத்துலாம் கொள்ளலாம் வேண்டாம், இவங்களுக்கு எதிரி இவங்களுடைய மனம் தான். ஸோ அவங்களுடைய மனசு தெளிவாக அவங்க வச்சுட்டாங்கனாலே வந்துட்டு தேவையில்லாத அஃபேராக இருக்கட்டும், அவப்பெயர்களாக இருக்கட்டும், இதெல்லாம் சந்திக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்களுடைய நிலை நல்லாயிருக்கும். பர்டிகுலராக இந்த பார்ட்னர் கூட வந்து இவங்களுக்கு கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வருங்க, ஒத்தே போகாது. இவங்களுடைய திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். இவங்க ஒன்று மனசில் யோசிச்சுட்டு இருப்பாங்க, பட் வெளிப்படுத்த என் ஹஸ்பண்ட் இதை பண்ணலை, என் ஒய்ஃப் இதை பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உட்காந்து பேச மாட்டாங்க. பேசினா முடிஞ்சு போகக்கூடிய விஷயம், பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அந்த இணக்கமான உறவு அப்படிங்கிறது பேசிக்க மாட்டாங்க. அதனாலே ஒவ்வொருத்தருடைய கற்பனையாக வந்துட்டு இவங்க நிறைய விஷயங்களை என்னை இப்படி பற்றி நினச்சிட்டாரு, எனக்கான விஷயங்கள் அவர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் திங்க் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி லோன்லி ஃபீலில் வந்து இவங்களே தள்ளப்பட்டுருவாங்க. ஒரு மாதிரி இணக்கமாக பேசி முடிச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முடியும், பட் லோன்லியாக இருக்க மாதிரியே இவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க அதிகபட்சமாக தனிமைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா ஒன்று, எப்பயுமே மீனராசிக்காரங்க சொல்கிற ஒரே விஷயம், ரொம்ப வந்துட்டு தனிமையில் போனாங்க அப்படின்னா இவங்க தவறாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரீமாக ஞான மார்க்கத்தில் குடும்பத்தெல்லாம் வேணும்னு உதறிட்டு போகிறவங்களும் இவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அந்த தனிமை அப்படிங்கிறது இவங்க எப்பயுமே இவங்களை பிஸியாக வச்சுட்டாங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகள் இவங்களுக்குள்ள வராது. ஸோ அதை தவிர்த்துறதுக்கு இவங்க எப்பயுமே இவங்க பிஸியாக இருக்கணும், இயங்கிக்கிட்டே இருக்கணும்.
இதில் என்னென்னா அந்த அன்புக்காக ஏங்கி இந்த தனிமையில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு அன்புக்காக ஏங்குறேன் அப்படின்ற மாதிரி போய் ஈஸியாக வந்துட்டு காதல் காமன்ற விஷயத்தில் போய் மாற்றவங்க இவங்கள தான் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள நம்பிடுவாங்க, நம்பி ஏமாந்து போகிறது. அதுவும் ஃபர்ஸ்ட் லவ் சக்ஸஸ் ஆகுதுன்றது ரொம்ப கஷ்டம் மீனராசியை பொறுத்த வரைக்கும். இந்த செகண்ட் தேர்ட் லவ் தான் அந்த மாதிரி சக்ஸஸ் நோக்கி கொண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நிறைய தடைகள் இருக்கும். அதெல்லாம் மீறி தான் அவங்கள கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமாக கொண்டு போகணுன்றது அவங்களுக்கு ரொம்ப சவாலான விஷயமாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியான திங்கிங்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இவங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க வந்து கண்டிப்பாக கடவுள் வழிபாடுன்றது ரொம்ப நல்லது. அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் குரு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் புஷ்பராகம் அணியும் போது இவங்களுக்கு மனசை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, தேவையில்லாத மன உளைச்சல்களில் ஆளாகக்கூடிய தன்மை, இதெல்லாம் விட்டு விலகிறத பார்க்க முடியுதுங்க. இதெல்லாம் தாண்டி என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.